ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு BullsStreet. இந்த வீடியோவில் வந்து ஒரு ரொம்ப செம்ம மாசான ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கராக இப்போ உருவெடுத்துருச்சு. சாதாரணமாக ஒரு ஸ்டாக் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வளர்ந்து சில காலத்துக்கு பிறகு மல்டி பேக்கராக மாறும். ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு மல்டி பேக்கராக மாறிட்டுருக்கு. அந்த ஸ்டாக் என்ன ஏது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு அகாடமிக் அவேர்னஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உபரியாக தேவையில்லாமல் இருக்குது. இதை வச்சுட்டே நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ஒரு அகாடமிக் அவேர்னஸாக இருக்கும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறதே ஒரு ப்ரைவேட் இன்டெலெக்ட் கிளப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து வரது எல்லாமே வந்து லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் அப்படின்னா ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kன்னு இந்தளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லோ, as I said 10 to 15K. இதுவே போதுமானது, இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை அப்படிங்கிறத இங்கே உள்ள ஒரு சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், அல்லது ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்குன்னு பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த BullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த BullsStreet கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். வேறஸ் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் சிம்பிளாக ஒரு நல்லபடியாக பண்ணுறதுக்கான ஒரு அகாடமிக் அவேர்னஸாக இருக்கும். இன் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னு பார்த்தோம்னா சில பேரில் என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும், பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் விஐபின்ற வார்த்தையை கேட்டால் தெரியும் உங்களுக்கு என்ன மீனிங்னு. ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் விஐபி, ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கிளப்பில் அதில் ஜாயின் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் ரேட் 15,555 பெர் மந்த். இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த BullsStreetோட வாட்ஸ்அப் நம்பர் ரிமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல். ஸோ அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் போய் சொன்னாலே ஒரு ஸ்டாக் வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு மல்டி பேக்கராக பரிணமிச்சிட்டு வருதுன்னு. அந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஐ ரிப்பீட் த நேம், ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஸோ ரீசெண்டாக ஐபிஓ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு லைம்லைட்லேருந்து நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 94% வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு.
அப்போ ஒரு நல்ல ஒரு எலைட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சரியான ஸ்டாக்கை வந்து வெல்த் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் பொருத்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்கோட வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக் வந்து மார்ச் 2026 வரைக்கும் முடிவடைந்த குவார்ட்டர்லி பீரியடில் 55.83 crores வந்து நெட் ப்ராஃபிட்டாக வாங்கி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க ரெவன்யூ க்ரோத் அப்படிங்கிறது வந்து 69% வந்து உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஈக்குவல் டு 4,200 crores அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தா லாஜிஸ்டிக்ஸ் தான் பண்ணுறாங்க, சரக்கு போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா குவிக் காமர்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, லைக் பிளிங்கிட்டு, ஜெப்டோ அண்ட் ஸ்விக்கி. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொமாட்டோ, அவங்களுக்கெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதோடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 23% வந்து மார்க்கெட் வேல்யூவில் மார்க்கெட் ஷேர் வந்து 23% எக்ஸ்க்ளூசிவாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இவங்களுடைய மொமெண்டம் அப்படின்னு என்னென்னா, ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து விற்க போகிறேங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்க அதில் கொஞ்சம் வாங்குவாங்க அப்படின்ற செய்தி அடிப்படையில் இந்த ஸ்டாக் வந்து இப்போ உருட்டிகிட்ருக்காங்க, மேலே போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு 16% இந்த ஸ்டாக் மேலே போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் கவனிக்க வேண்டிய வீக்னஸ் எதாவது இருக்கான்னு கேட்டால், நிச்சயமாக எல்லா ஸ்டாக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட வீக்னஸ் என்னென்னா, ஹை பி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப அதிகங்கிறது வந்து கிட்டத்தட்ட 90 இருக்குது பி ரேஷியோ. ஸோ 90 பி ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ராக்கெட் வேகத்தில் மேலே போகிறது அப்படின்னு சொல்கிறத விட, ஸ்டாக் வந்து ஸ்பெக்குலேட்டிவாக மேலே தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்ற அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை மேலே தள்ளிட்டு போனாங்கன்னா எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். ஸோ அதே போல் வந்து இவங்களுக்கான டைட் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, அவங்க தான் டைட் காம்படிட்டராக வர்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டாக்கை வந்து ரிஸ்க் டேக்கிங் அடிப்படையில் சீசனல் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெல்த் மேக்கிங் வந்து லாங் டேர்ம் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. வேற இந்த ஸ்டாக் வந்து சீசனல் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியோ ஹோல்டு பண்ண சொல்லியோ நான் எந்த விதமான பரிந்துரையும் கொடுக்கல. இந்த ஸ்டாக் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் ஒப்பீனியன், ஒரு தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக, ஒரு அகாடமிக் அவேர்னஸ்க்காக தான் சேனலில் போடுறேன். அதை நீங்கள் மட்டும் இல்லை, இந்த யூடியூபோட ஏஐயும் சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் விஐபி அண்ட் பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கான BullsStreet கசினோ, அப்புறம் சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி, இதெல்லாம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இன்டலெக்ட் பீப்புளுக்கான ஒரு ப்ரைவேட் கிளப் மாதிரி நல்லாவே போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஃப்ரீயாக இலவசமாக நீங்கள் ஆரம்பித்து வச்சுக்கலாம். இதில் என்ன பெரிய ப்ளஸ் இருக்குதுன்னு கேட்டால், ஸ்கேல்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1 நிமிஷ வர்த்தகம், 1 நிமிட ட்ரேடிங்கை நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஆல்கோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய அந்த மெஷின் ட்ரேடிங்கை கோடிங் எதுவும் இல்லாமல் அதையும் செட் பண்ணிக்க முடியும். இந்த 2 வசதியும் இந்த டிமேட் அக்கௌண்ட். இதில் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். அதே போல் நான் எழுதின கிட்டத்தட்ட ஒரு 59 இ-புக் 2 வருஷ காலத்தில் உட்காந்து எழுதுகிற இந்த புக்கு. இந்த இ-புக் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் ட்ரிக்ஸு, டெக்னிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதில் சூப்பராக போகிற புக்கு அப்படின்னு பார்த்தா, என்னடா பொல்லாத மார்க்கெட், இதுக்கு போய் அழட்டிக்கலாமா அப்படின்னு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற புக்கு. இது அப்படியே அள்ளுது, நல்லா எல்லோரும் வாங்கிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த புக்கெல்லாம் நீங்கள் 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆன்லைன் கிளாஸுங்கிறது வந்து ஒரு சைக்கோ தெரப்பி மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய ட்ரேடிங் மனோபாவத்தை மாற்றி வச்சு, இது வரைக்கும் லாஸ்ட்டில் இருந்தால் இனிமேல் லாஸ்ட்டில் இல்லாமல் நல்லபடியாக அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்கள செட் பண்ணணும் மைண்ட் லெவலில். ஸோ அதை பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பெரிய பணம் தேவையில்லை, சிறுக அவங்க மேலே வந்துடலாம். அது அந்த டைப்பில் இந்த கிளாஸ் இருக்கும். இது 1 to 1 இருக்குது, இல்லை 1 to மினி குரூப்பாகவும் இருக்கும். இதில் பர்டிகுலராக சில பேர் கவுன்சிலிங் தேவைன்னா அது தனி கவுன்சிலிங் செஷனாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கிளாஸ் அப்படின்னு அனுப்புங்க. அதே போல்
கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு சில இது பண்ணுறோம். இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றியது. ஸோ நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸு, அண்ட் எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸு, அண்ட் தென் ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ்னு ஒன்று, சீக்ரெட்ஸ்னு ஒரு கோர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு லெசனும் தமிழில் 1 by 1 இமெயிலில் உங்களுக்கு வந்துடும். டவுட் இருந்தால் நான் வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கரஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.